அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். களவழி 40 செய்யுள் 9. மேலோரை கீழோர் குறுகி குறைத்திட்ட கால் ஆசோடு அற்ற கழற் கால் இருங்கடலுள் நீலச் சுறா பிழழ்வ போன்ற புனல் நாடன் நேராரை அட்டகளத்து. சோழனுடைய போர்க்களத்தை பற்றி சொல்லுகிற மற்றொரு செய்யுள். சோழ நாட்டரசன் செய்கின்ற போரின் விளைவாக யானை மீதும் குதிரை மீதும் தேர் மீதும் அமர்ந்திருக்கிற வீரர்கள் கீழே காலாட்படையினுடைய வீரர்களால் கால்கள் வெட்டப்பட்டு சிறுப்பத்தில் இல்லாமல் ரத்தம் சொட்ட சொட்ட இருப்பது எப்படி இருக்கிறது என்றால், கடலில் பசியோடு இருக்கிற சுறா மீன் கடலின் நீர் மேலே வந்து இறை தேடி புரள்வது போல உள்ளது என்று சொல்லுகிறோம். இப்போ நம்ம வீடியோலாம் பார்க்குறோம். சுறா மீன் திடீர்னு வெளியில் சுறா வந்து போகுதுன்னா கீழே அதுக்கு ஆகாரம் கிடைக்கல, பசியில் இருக்கு. மேல் வரைக்கும் ஆழ்கடலில் இருக்கக்கூடிய சுறா மீன்கள் மேலே வந்து உணவு தேடுவது போல மேலே தேர்ல இருந்தும் யானையில இருந்தும் குதிரையில இருந்தும் போரிடுகிற வீரர்களுடைய கால்களை கீழே சண்டையிட்டு கொண்டிருக்கிற காலாட்படை வீரர்களால் பகை வீரர்களால் வெட்டப்பெற்று இரத்த சகதியாகி செருப்பில்லாமல் கிடப்பதை சுறா மீன்கள் பசியோடு கடலில் வெளியிலே நீரின் மேலே வந்து உணவு உண்பது போல இருப்பதாக குறித்து சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள். மீண்டும் செய்யுளை பார்ப்போம். மேலோரை கீழோர் குறுகி குறைத்திட்ட கால் ஆசோடு அற்ற கழற்கால் இருங்கடலுள் நீல சுறா பிழழ்வ போன்ற புனல் நாடன் நேராரை அட்டகளத்து. நன்றி, வணக்கம்.